ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தம்பி ஜே அன்பழகன் அவர்களே, தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய கழக வேட்பாளர் தம்பி TKS இளங்கோவல் அவர்களே, முன்னிலை ஏற்றுள்ள தனசேகரன் அவர்களே, மற்றும் சதாசிவம் என்னா தனவாளன், வசந்தி ஸ்டாலி, யாக்கத்தரிக்கா ஆகிய கழகத்தின் நண்பர்களே, என் உயிரினும் மேலான அன்புகள், நாளைய தினம் வருகிற ஈஸ்டர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த திருநாளில் கிறிஸ்துவின் பெருமைகளை, தியாக உள்ளத்தை, எளிமையை அனைவரும் போற்றி பின்பற்ற வேண்டும் என்ற விளைவினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பெருந்தரலாக குழுமியிருக்கின்ற
உங்கள் முன்னால் நீண்ட நேரம் என்னால் பேச இயலாது என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாகவே தமிழகம் முழுதும் சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டு அதன் காரணமாக உடல் நலம் குன்றி நிகழ்வுக்கு நடுவே உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும் என்கின்ற பேரார்வத்தோடு இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். முதலில் தமிழகத்தினுடைய 2009-2010 ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி எத்தகைய சூழலிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்திய திட்ட கமிஷன் வெளியிட்டுள்ள ஆவணத்தின் அடிப்படையில் திமுக ஆட்சியிலே 2009-2010 இந்த ஆண்டுகளில் 10.8% இருந்த வளர்ச்சி 2010-2011 ஆண்டில் 13.12% உயர்ந்து அப்பொழுதும் இந்திய பிரதமர் பதவிக்காக போட்டியிட முன்வந்துள்ள மோடியினுடைய குஜராத் மாநிலத்திலே 10% வளர்ச்சி விகிதம் என்று இருக்கின்ற சூழ்நிலையில் அதிமுக ஆட்சியில் 2011-2012 ஆண்டில் 7.42% தான் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி என்ற நிலையில் அமைந்து என்று சொல்வதை விட குறைந்து, இதை இந்திய திட்ட கமிஷன் ஆவணமே நமக்கு தெரிவித்திருக்கிறது என்ற இந்த சூழலில் நான் இந்த கருத்தை, இந்த புள்ளிவிவரத்தை உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமை என்று கருதுகின்றேன். இந்திய திட்ட கமிஷன் தயாரித்து வெளியிட்ட ஆவணமே இவ்வாறு தெரிவித்திருக்கும் பொழுது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை பற்றி நாம் சொல்ல தேவையில்லை என்பது புலனாகிறது. அதிமுக ஆட்சியில் 2011-2012 ஆண்டில் 7.42%, 2012-2013 4.14% என்ற அளவிற்கு 7.42% இருந்து வளர்ச்சி குறைந்துள்ளது. இப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியிலே பின்னடைவோடு இருக்கின்ற
ஒரு மாநிலத்தினுடைய நிலையை குறித்து இந்திய திட்ட கமிஷன் வெளியிட்ட ஆவணத்தை தான் உங்களுக்கு நான் இப்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றேன். ரெண்டாயிரத்தி 2013 இந்தியாவிலே உள்ள அனைத்து மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சியில் சராசரி விகிதம் 4.9%. இந்திய மாநிலங்களிலேயே தமிழகத்தில் தான் மிகவும் குறைவான பொருளாதார வளர்ச்சி என்பது அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. 2013 பீகார் மாநிலத்தினுடைய வளர்ச்சி 24.9%. தமிழ்நாட்டின் வளர்ச்சி 4.14%. எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே இருக்கிறது என்பதை இந்த புள்ளி விவரம் தெளிவாக காட்டுகிறது. இதன் காரணமாக கழக ஆட்சியிலே அப்போது இருந்த விலைகளும் தற்போது உள்ள விலைகளுக்கும் உள்ள ஏற்றத்தாழ்வு வித்தியாசம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? சாதாரண துவரம் பருப்பு 59 ரூபாய்க்கு கழக ஆட்சியிலே ஒரு கிலோ கிடைத்தது என்றால் இப்பொழுது அந்த துவரம் பருப்புடைய விலை 75 ரூபாய். உளுத்தம் பருப்பு 55 ரூபாய் கிடைத்தது, இப்பொழுது 75 ரூபாய். கடலை பருப்பு 36 ரூபாய் கழக ஆட்சியில், தற்போது விலை 54 ரூபாய். பயத்தம் பருப்பு 69 ரூபாய், தற்போது விலை 106 ரூபாய். ஜெயலலிதா ஆட்சியில் விலைவாசி எல்லாம் குறைந்து இருக்கிறது, குறைந்து கொண்டே வருகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். பழைய புளி 60 ரூபாய்க்கு கிடைத்தது, இன்றைக்கு 100 ரூபாய். மிளகாய் 100 ரூபாய், இப்பொழுது 150 ரூபாய். தனியா 50 ரூபாய்க்கு கிடைத்தது, 80 ரூபாய்க்கு கிடைத்தது, இப்பொழுது 114 ரூபாய். மிளகாய் 600 ரூபாய் கிலோ, இப்பொழுது 740 ரூபாய். வெந்தயம் 50 ரூபாய்க்கு கிடைத்தது, இப்பொழுது 100 ரூபாய். நல்லெண்ணெய் 84 ரூபாய், பேரே நல்லெண்ணெய். நல்லெண்ணெய்க்கு என்ன கிராக்கி பாருங்கள். நல்லெண்ணெய் 84 ரூபாய், இப்பொழுது 220 ரூபாய். இந்த அழகில் ஜெயலலிதா அம்மையார் என்ன சொல்லுகிறார்? ஏழை எளிய மக்களுக்கு
கட்டுப்படியான விலையில் பொருள்களை தருகின்ற அரசு என்னுடைய அரசுதான் என்று ஊருக்கு ஊர் கூட்டம் போட்டு பேசுகிறார். அது மாத்திரமல்ல, இவருடைய ஆட்சியில் நடைபெற்றுள்ள சட்டம் ஒழுங்கு இவற்றை மீறிய செயல்கள் ஒன்றார் அல்ல. இந்த 3 ஆண்டு காலத்தில் ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்ற கொலைகளின் எண்ணிக்கை 3330, கொள்ளைகள் 1223, செயின் திருட்டு 921, வழிப்பறி மோசடிகள் 917. எல்லாம் ஜெயலலிதாமையார் திருவுருளால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வப்போது கிடைத்து வருகின்ற வரப்பிரசாதங்கள். இதிலேதான் இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துவேன் என்று அவர் சூடு வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி நடப்பதற்கு சப்பை கட்டுங்கள் என்று எல்லோரையும் கேட்கிறார். இந்த ஆட்சியிலே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், தேசிய குற்ற ஆவண காப்பகத்தை தந்துள்ள விவரப்படி 2012ஆம் ஆண்டில் மாத்திரம் இந்தியா முழுவதும் தற்கொலை செய்து கொண்டவர்கள் 1,95,000 பேர். $2012 தற்கொலையில் முதலில் இருப்பது தமிழ்நாடு தான். ஏன் தற்கொலை நடைபெறுகிறது? ஏழ்மையின் காரணத்தால், வேறு பல சம்பவங்களால், குடும்பத்தொல்லைகளால் தற்கொலை நடைபெறுகிறது. அந்த தற்கொலையினுடைய எண்ணிக்கையிலே கூட முதலிடத்திலே இருப்பது தமிழகம்தான் இருக்கிற போது இதற்காக வெட்கப்பட வேண்டாமா? சட்டம் ஒழுங்கு அமைதி இவைகளெல்லாம் என்னுடைய ஆட்சியில் பொன்னே போல் காப்பாற்றப்படுகின்றன என்று அம்மையார் ஜெயலலிதா சொல்லுகிறார். இவருடைய ஆட்சியிலே பொன் காப்பாற்றப்படுவது உண்மைதான். ஆனால் சட்டம் ஒழுங்கு அமைதி காப்பாற்றப்படுகிறதா என்றால் இல்லை. அதைத்தான் நான் புள்ளி விவரங்களோடு இங்கே எடுத்து காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். தொழிலாவது வளர்கிறதா? இல்லை. சிமெண்ட் தொழில் அது கழக ஆட்சியில் 4,90,35 டன்கள் கழக ஆட்சியில் நடைபெற்ற போது இவ்வளவு உற்பத்தி சிமெண்ட் தொழிலிலே நடைபெற்றது. கழக ஆட்சியை விட 1,01,950 டன் குறைவாகத்தான் இப்பொழுது உற்பத்தி
சிமெண்ட்டை பொறுத்தவரையிலே ஆகியிருக்கிறது என்பதை மிகுந்த வேதனையுடன் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறோம். இது தமிழகத்திலே தொழில் வளர்ச்சி வளர்ந்திருக்கிறது. திட்டங்களாவது போடப்பட்ட திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. எல்லா திட்டங்களும் அறிவிப்போடு சரி. எந்த திட்டமும் ஒரு அங்குல வளர்ச்சி கூட பெறவில்லை. இதுதான் ஜெயலலிதா ஆட்சியின் திட்டங்களை வளர்க்கின்ற சாதனை. போரூர் வழியாக செல்லுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இவர்கள் போரூரில் 10,000 ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பள்ளிகள் தொடங்கி நடப்பதாக சொன்னார்களே, போரூர் வழியாக செல்பவர்கள் அந்த பாலத்திற்கு கழக ஆட்சியில் எழுப்பப்பட்ட தூண்களோடு பணிகள் நடைபெற்றால் அப்படியே தொய்வு ஏற்படுவதை காணலாம். ஆக எந்த பணியும் அறிவிக்கப்பட்ட பணியில் சாலை பணிகளாலும் பாலங்களாலும் அவைகள் நிறைவேற்றப்படவில்லை. வளர்ச்சி திட்டங்கள் அப்படியே போடப்பட்டு கேட்பாரற்று கிடக்கின்றன. என்று சொல்லவோ யாருக்கும் தலாடி இல்லை, யாருக்கும் தைரியம் இல்லை. கேட்டால் சொன்னால் அறிவித்தால் அதை வெளியிடுவதற்கு எழுதுகள் தயாராக இல்லை. ஒருவேளை 1-2 எழுதுகள் தயாராக இருந்து அந்த செய்திகளை வெளியிட்டாலும் கூட அவர்கள் அடக்கப்படுகிறார்கள், அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மிரட்டப்படுகிறார்கள், பயமுறுத்தப்படுகிறார்கள். இதுதான் இங்கே வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் முன்னோக்கி செல்லாதிருப்பதற்கு காரணம் என்பதை இந்த மாபெரும் கூட்டத்திலே உங்களுக்கெல்லாம் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஜெயலலிதா என்றால் அல்ல. மதச்சார்பின்மை கொள்கையில் ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை இல்லை, அதை அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் பாபர் மசூதியை இடிக்க கரசேவர்களை அனுப்பினார் ஜெயலலிதா. இன்றைக்கு இல்லை என்று மறுப்பார். கருணாநிதி சென்னையிலே பேசியிருக்கிறார், நான் கரசேவைக்கு ஆட்களை அனுப்பவில்லை என்று மறுப்பார். ஆனால் அவர் கரசேவைக்கு ஆட்களை அனுப்பியதை
அவருடைய நெருங்கிய தோழமை கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஒத்துக்கொண்டு அவர்களுடைய நாளிதழ்களில் அந்த செய்தியை வெளியிட்டதை நான் சாட்சிகளோடு நிரூபிக்க தயாராக இருக்கின்றேன். ஒரு நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் எதை முன்னெடுத்து செல்வார்கள்? ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக வந்தால் கூட அந்த தலைவர் தன்னுடைய ஊரில் தன திட்டங்கள் வேண்டும், இவைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று பஞ்சாயத்திலே விண்ணப்பம் கொடுப்பார், நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பார். ஆனால் இந்த அம்மையார் எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு முன்வரவில்லை. நிறைவேற்ற முனைந்ததெல்லாம் ஒரே ஒரு திட்டம்தான். கள்ளு சாராயம் இதை பாட்டிலே அகற்றிருப்பதா, என்ற இந்த ஆலோசனை செய்துதான் அதிலேதான் ஒரு முற்போக்கான காரியத்தை அவர் செய்து வருகிறார். இல்லாமல் நாம் சொல்வதைப் போல எந்த ஒரு திடமான தீர்க்கமான யோசனையை முன்வைத்து நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கருதியவர் அல்ல. அதனால்தான் இன்றைக்கு அவர் எடுக்கின்ற எந்த காரியமானாலும் அவைகளெல்லாம் நிறைவேற முடியாமல் அவைகளெல்லாம் தொடங்கி போய் அவைகளெல்லாம் அழுந்தி போய் அவைகளெல்லாம் கடப்பிலே போடப்படுகிற திட்டங்களாக ஆகிவிட்டன. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், யாராவது ஒருவர் தன்னுடைய நாட்டுக்கு தேவையான திட்டங்களை எடுத்து சொல்லி இதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்பதை விட்டுவிட்டு வேறு வேலை பார்த்து கொண்டிருப்பார்களா என்பதை எண்ணி பார்க்கிறோம். இந்த அம்மையார் அதைத்தான் செய்திருக்கிறார். இந்த அம்மையார் சேது சமுத்திர திட்டம் போன்ற திட்டங்களை கைவிட்டு விட்டார். சேது சமுத்திர திட்டம் என்றால் என்ன? நம்முடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கழக தோழர்களுக்கெல்லாம் கட்டளையிட்டார். சேது சமுத்திர திட்டம் என்னுடைய கனவு திட்டம். அதை நிறைவேற்றினால் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் நம்முடைய கடல் வழியாக செல்வதற்கு வழிவகை ஏற்படும். நம்முடைய மக்களுடைய போக்குவரத்து சுலபமாக ஆக்கப்படும். ஆகவே சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுவோம், அதற்காக போராடுவோம் என்று அண்ணா சொன்னார். வேலைக்கு என்னவென்றால், நாம் சொன்னதை, அண்ணா சொன்னதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவருடைய முதல் தேர்தல் அறிக்கையில் அவரும் சொல்லி சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று ஜெயலலிதா சொன்னார்.
ஆனால் என்ன ஆயிற்று? முதல் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், அடுத்த தேர்தல் அறிக்கையில் திட்டத்தை அப்படியே கைவிட்டு விட்டார். கைவிட்டு விட்டு செதுசமுத்திர திட்டம் நமக்கு தேவையில்லை, அந்த திட்டத்தை நிறைவேற்ற போவதில்லை, அந்த திட்டத்திற்காக எந்த முயற்சியும் மேற்கொள்ளப் போவதில்லை என்று அப்பட்டமாக சொன்னவர். நீங்கள் மறந்துவிடக்கூடாது. யாராவது ஒருவர் தன்னுடைய மாநிலத்துக்கு இவ்வளவு சௌகரியங்கள், இவ்வளவு பெரிய திட்டங்கள் கிடைக்கும் பொழுது அது வேண்டாம் என்று சொல்வார்களா? அது கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் போராடுகிறோம். நாம் போராடியது மாத்திரமல்ல, அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக அதற்காக வழக்காடுகிறோம். அந்த வழக்கில் தன்னை இணைத்துக் கொள்வார் ஜெயலலிதா என்று எண்ணிய போது அவர் இணைத்துக் கொள்ளாது மாத்திரமல்ல, செதுசமுத்திர திட்டமே தேவையில்லை என்று பதில் சொல்லப்பட்டார். ஒரு திட்டத்தை ஒரு நாடு வாழ, அங்குள்ள நலியுறுத்துகிற, அங்கே பொருளாதார வளர்ச்சி பெற, தொழில் அங்கே தொடங்கிட ஏதுவான ஒரு மகா பெரிய திட்டத்தை வேண்டாம் என்று சொன்ன ஒரு முதலமைச்சரை எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா? யாரும் பார்க்கவில்லை என்றால் சென்னைக்கு வாருங்கள். ஹெலிகாப்டரில் ஒரு அம்மையார் பறந்து போய் கொண்டிருப்பார். அவருடைய பிரதான நோக்கம் செதுசமுத்திர திட்டத்தை தேவையில்லை என்று அறிவிப்பது. ஏன் செதுசமுத்திர திட்டம் தேவையில்லை? அந்த திட்டம் வந்தால் தமிழகத்தில் வியாபாரம் பெறும், துறைமுகங்கள் உருவாகும், தமிழ்நாட்டில் கடற்கரை ஓரங்கள் எல்லாம் வளம் சிறந்தோங்கும். எனவே அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாமும் சொன்னோம். நமக்கு முன்பே நம்முடைய அறிவு ஆசான் பேரறிஞர் அண்ணாவும் சொன்னார். அண்ணா சொன்னதையே மறுத்துவிட்டு செதுசமுத்திர திட்டத்தை தேவையில்லை, நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இருந்தார். இருப்பதாயில்லை. இந்த அம்மாவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வழக்கு போடுறாங்க. எதுக்கு வழக்கு தெரியுமா? செதுசமுத்திர திட்டத்தை எங்களுக்கு கொடுக்காதீர்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அதற்காக ஒரு வழக்கு. ஒரு நல்ல திட்டத்தை வரவேற்பவர்கள் தான் நல்லவர்களாக இருப்பார்கள், அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள். ஞான சூன்யங்கள் தான் இந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த திட்டத்தை வேண்டாம் என்று சொன்ன ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு பேர் அதை மறுத்து பேசியிருக்கிறார்கள், மறுத்து அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் இட்டதுதான் சட்டம், சொன்னதுதான் கட்டளை என்ற அந்த நிலைமையிலே ஜெயலலிதா அம்மையார் நம்முடைய நாட்டுக்கு வருகின்ற திட்டங்களை கூட வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டார் என்றால் நாம் ஒதுக்கி தள்ள வேண்டியது ஜெயலலிதாவை அல்லவா? இதற்குத்தான் நீங்கள் பதில் காண வேண்டும். நம்முடைய திட்டங்கள் தேவையில்லை என்று அந்த திட்டங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளியவரை நாம் இன்னும் ஒதுக்கி தள்ளாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? அந்த அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் புரியவில்லையா? அரசியல் தெரியவில்லையா? இந்த நாட்டு வளத்தை பற்றிய கவலை இல்லையா? இல்லை. அந்த அளவிற்கு மக்களை கண்மூடிகளாக, முட்டாள்களாக
என்றென்றும் அவர்களை குருடர்களாக, அறிவு குருடர்களாக ஆக்கி வைத்திருக்கின்ற ஒரு நிலைமைதான் அதற்கு காரணம் என்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு போராட்டத்தையே விரைவிலே அறிவிக்கும். அப்படி அறிவிக்கும் போது ஜெயலலிதா என்ன செய்ய போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். அந்த கேள்விக்குறிக்கு ஜெயலலிதா விடை காணப் போகிறாரா, இது அவரும் கேள்விக்குறியாக நிற்கப் போகிறாரா என்பதுதான் அவர்களுக்கு நாம் எதிர்பார்க்கின்றனர். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் திராவிடத்தை, திராவிட நாட்டை, திராவிட மலத்தை, திராவிடர்களுடைய புவியை, திராவிடர்களுடைய கலையை, கலாச்சாரத்தை, இவைகளையெல்லாம் புறப்படுத்தி இவைகளுக்கெல்லாம் ஊக்கம் அளித்து இந்த நாட்டிலே நாம் நம்முடைய திட்டங்களுக்கு, நம்முடைய கருத்துக்களுக்கு மேலும் மேலும் வளத்தை ஏற்படுத்துவதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதைத்தான் அண்ணா நமக்கு சொல்லிக் கொடுத்து பதிலிருக்கிறார். இந்த பெயர் தான் அவனுடைய கட்சிக்கு பெயர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அண்ணா சொன்ன சேது சமுத்திர திட்டத்தை எதிர்ப்பதுதான் இவர்களுடைய முதல் வேலையாக இன்றைக்கு இருக்கிறது. நமக்கு அண்ணா வேண்டுமா, அண்ணா சொன்ன திட்டம் வேண்டுமா, அம்மையார் வேண்டுமா என்ற முடிவுக்கு நான் வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு, இந்த அம்மையாருக்கு அவ்வளவு திமிரம், அவ்வளவு ஆணவம். நாம் என்ன சொன்னாலும் அதை இந்த முட்டாள் ஜனங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த ஜனங்களுக்கு அறிவு எங்கே போகிறது என்கின்ற அந்த ஆணவத்தால், அத்தகைய அலட்சிய போக்கால் தமிழன் தொடையிலே கைது விதிக்க ஜெயலலிதா அம்மையார் துணிந்து விட்டார். அதுதான் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து திருந்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அம்மையாருடைய நினைவுகள் தமிழன் பல ஆண்டு கால ஏமாந்தியை பழக்கப்பட்டவர், இப்பொழுதும் ஏமாறுவார் என்று அவர் நினைத்து அந்த ஏமாற்றத்துக்கு நம்மை ஆளாக்க இதையெல்லாமும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தயவு செய்து மீண்டும் மீண்டும் ஏமாறுவோம் என்று இல்லாமல் ஒரு தடவையாவது நாம் விழித்துக் கொள்வோம். அந்த விழிப்பு உணர்ச்சியிலே நம்முடைய தமிழகத்தை வாழ வைப்போம் என்ற அந்த உறுதியோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுக்காகத்தான் இந்த வேலைக்கே நான் வந்தேன். இப்பொழுது பல விஷயங்கள், பல ரகசியமான விஷயங்கள், என் தீர்ப்புகளே கூட முன்கூட்டியே அறிவிக்கப்படுகிற நிலைமைக்கு தமிழகம் இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது. உங்கள் ஞாபகம் இருக்கும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையிலே உள்ள சாந்தன், முருகன், பேரறிவாளன் ஆகிய மூவரின் தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்றது திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழகத்திலே உள்ள பல கட்சிகளும் நீண்ட நாளாக கோரிக்கை வைத்து வருவதும், அது குறித்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தபோது உச்ச நீதிமன்ற தலைவர் நீதிபதி சதாசிவம் அவர்கள்
தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து அவர்களை விடுவிக்க முடியும் என்ற கருத்தை அறிவித்து அதை ஒட்டி தமிழக அரசும் சட்ட விதிமுறையை சரியாக புரிந்து கொள்ளாமல் அல்லது பின்பற்றாமல் அவசரமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவசரப்பட்ட கூறவே மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் வழங்காததோடு தமிழக அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு மனு தாக்கல் செய்து அந்த வழக்கின் தீர்ப்பைத்தான் நேற்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சதாசிவம் அவர்கள் வரும் 25ஆம் தேதிக்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என்று கோவையில் நடைபெற்ற ஒரு விழாவிலே வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றத்திலே அல்ல, சதாசிவம் அவர்கள் கோவையில் நடைபெற்ற ஒரு விழாவில் விரைவில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்து அந்த செய்தி எல்லா நாளேடுகளிலும் வெளிவந்து தான் ஓய்வு பெறவுள்ள இந்த நேரம் பார்த்து 25ஆம் தேதிக்குள் ஒரு முக்கியமான வழக்கின் தீர்ப்பு வெளியாகும் என்று கூறியிருப்பது அரசியல் ரீதியான விளைவினை தமிழகத்திலே ஏற்படுத்துவோம் என்ற ஐயம் பலருக்கும் எழுந்துள்ளதோடு வழக்கறிஞர்கள் மத்தியிலே பெரும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. நடைபெறுவதற்கு முன்பு உச்சநீதிமன்ற தலைவர் நீதிபதியை ஒரு பொது விழாவிலே அறிவித்திருப்பது உச்சநீதிமன்ற தலைவர் நீதிபதியை ஒரு பொது விழாவிலே அறிவித்திருப்பது எத்தகைய சாதக பாதகங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் அந்த அறிவிப்பு நீதிமன்ற மரபுகளுக்கு உகந்ததுதானா என்பதையும் எண்ணி பார்த்து அதற்கேற்ப முடிவு செய்வது நீதிமன்ற நெறிகளை காப்பாற்ற பயன்படும் என்பதோடு அனைவருக்கும் நலம் பயக்கும் என்றும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நீதிபதி அவர்தான் தீர்ப்பு கூற வேண்டியவர். சதாசிவத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் வசிக்க மாட்டேன். சதாசிவம் எனக்கு எல்லாம் தெரிந்த நண்பர்தான். அவர் ஒரு முக்கியமான இடையிலே விடுபட்டு போன நடக்காது என்ன ஆகுமோ தெரியாது என்ற அளவிற்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு தீர்ப்பை பற்றி நீதிபதியே நாளைக்கு நீதிமன்றத்திலே அமர்ந்து ஜட்ஜ்மெண்ட் சொல்ல வேண்டிய நீதிபதியே அது நல்லதாக முடியும் என்று உறுதியளிப்பாரானால் இது நல்ல விஷயமா அல்லது திசை சிதறப்ப ஒரு விஷயமா? யாருக்கோ நன்மை செய்வதற்காக யாருக்கோ உதவி செய்வதற்காக செய்யப்பட்ட காரியமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லோரும் அல்ல, நான் பொதுமக்களை கேட்டுக்கொள்ளவில்லை. விஷயம் தெரிந்த சட்டம் படித்த சட்ட வல்லுநர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள் அல்லது நீதி முறைகளை உணர்ந்தோர் அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். திரு சதாசிவம் அவர்கள் இறக்க வேண்டியவர் தெரிந்தவர் தான். ஆனால் சமீப காலமாக அவருடைய போக்கு பிடிப்பாக இருப்பது ஏன் எனக்கு புரியவில்லை.
எப்படி ஒரு ஜட்ஜாக அமர்ந்திருக்கிற ஒருவர் தான் சொல்லப்போகும் தீர்ப்பை பற்றி யாரும் பயப்படாத இருந்தால் நல்ல தீர்ப்பை வழங்குவேன் என்று சொல்லுகிறார் என்றால் அது எங்கே போய் முடியும் என்பதை தயவு செய்து நீதியை உணர்ந்தவர்கள், நீதிக்கு மதிப்பு கொடுப்பவர்கள், நீதித்தராசையில் எல்லோரும் சமந்தான் என்று எண்ணுகின்றவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்ற அந்த கேள்வியை மாத்திரம் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே நான் எழுப்பி அதே நேரம் பேச எனக்கு இயலவில்லை. உடல் நலமும் இல்லை. 2 வார நேரத்திற்கு மேலாக ஒவ்வொரு கட்சியத்திலே ஹெலிகாப்டர் கலையிலும் அதை நான் பயன்படுத்தவும் விரும்பவில்லை. எனவே தயவுசெய்து நீங்கள் இந்த மாமன்றத்திலே நான் எடுத்துரைத்த இந்த கருத்துக்களை நீங்களும் மாத்திரமல்ல வழக்கறிஞர் பெருமக்களும் வழக்கறிஞர் பெருமக்களும் சட்டம் படித்தவர்களும் இந்த பேச்சில் நான் இளங்கோ எமது மறந்து விட்டேனோ என்று கொண்டார் அன்பழகன் அவர்களுக்கு ஒரு சந்தேகம். நான் இளங்கோரை என்றைக்கும் மாட்டேன் என்றால் இளங்கோவன் என்னுடைய ஆர்வீர் நண்பன் தத்துவமேனை டிகேஐ சீனிவாசனுடைய சகோதரர். அப்படிப்பட்ட இளங்கோவன் அவர்கள் இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்றால் உங்களை எல்லாம் நம்பித்தான் அவரை நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம். எல்லாத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய. அவர் வெற்றி பெற்றால் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றியிருக்கின்ற பணியை தொடர்ந்து செய்வார். தொடர்ந்து செய்வதற்கு ஏற்ற படிப்பு, கல்வி அறிவு அந்த அனைத்தும் பெற்றவர் தம்பி இளங்கோவன் அவர்கள். எனவே அவருக்கு உங்களுடைய அன்பான வாக்குகளை உதயசூரிய சின்னத்தில் அளித்தது இந்த அளவில் விடைபெற்று விடுகிறேன். நன்றி, வணக்கம்.